ரவி மோகனுடைய கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மாத்தி விட்டுட்டு இருக்காங்களே. இப்போ பெருசா பூம் ஆனதே அந்த ஐஸ்வரி கணேசன் அவருடைய மகள் வெட்டிங்ல தான். அந்த மேரேஜ் பெருசா ஹைலைட் ஆச்சா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஜெயம் ரவி அவர்களும் திருமதி ரவி மோகன் அவர்களும் கெனிஷா அவர்களும் ரவி மோகன் இவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிருக்காருப்பா. ஓகே, அவர் தான் பெஸ்ட். இந்த பொண்ணுகிட்ட எப்படிதான் வாழ்ந்தாரோன்னு ஒரு ஆர்த்தி மேல அப்படியே தூக்கி சொல்ற மாதிரி வெறுங்காலோடலாம் வீட்டை விட்டு ஒன்றும் போல. ஓகே, ஆமா பண்ணியிருக்காங்க. எப்படி போனாரு, அதாவது என்னன்னா உண்மை வெளியே குட்டு வாங்கி ஆர்த்தி அவர்களோட விஷயங்கள் வந்திருக்கு இந்த இடத்துல. எங்களுக்குள்ள வந்த பிரச்சனைகளோ அவர் சொல்ற மாதிரி ஃபினான்ஷியல் ஒரு விஷயமோ கருத்து வேறுபாடோ அதெல்லாம் எதுவுமே எங்க காரணம் இல்லை. லைட் ஆஃப் த லைஃப்னு யாரை சொல்றீங்களோ அவங்க தான், அந்த மூன்றாவது நபர் தான் உங்க வாழ்க்கைய. சரிங்க, 5 வருஷமா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பார்க்க விடலை, எல்லாமே விடலை, சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், நேரம் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தானே போயிருக்கணும். ஏன் அந்த இவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்றாரு இல்லையா? ஃபினான்ஷியலாக அபியூஸ் பண்ணாங்க, என்ன எமோஷனல் அபியூஸ் பண்ணாங்க, எல்லா அபியூஸும் இங்கே சொல்றாரு இல்லையா? அந்த அபியூஸுக்கான எவிடன்ஸ் திரும்ப திரும்ப நிறைய இது ஆண்கள் பெண்கள் மேலே போடுற ஒரு விஷயம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெயம் ரவி அவர்களுடைய விவாகரத்து வழக்கானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே போகுது. ஒவ்வொரு தரப்புல இருந்தும் மாத்தி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஆர்த்தி ரவியுமே அவர்களுடைய தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி ஒரு லீகல் பார்வையில அணுகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது நம்ம கூட ஒரு இன்டெப்த் கான்வர்சேஷனுக்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். தொடர்ந்து இந்த செலிபிரிட்டிஸோடைய விவாகரத்து கேஸ் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு மாதிரி சுமூகமாகவே முடிந்தாம போயிருந்துச்சு. ஆனா ரவி மோகனுடைய கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மாத்தி விட்டுட்டு இருக்காங்களே. இந்த கேஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கேஸ் ரீசெண்டா பூம் ஆனது ஃபைல் பண்ண அப்ப கூட இது இவ்வளவு பெரிய டர்ன் எடுத்துச்சான்னு தெரியல இல்லையா? இப்போ பெருசா பூம் ஆனதே அந்த ஐஸ்வரி கணேசன் அவருடைய மகள் வெட்டிங்ல தான். அந்த மேரேஜ் பெருசா ஹைலைட் ஆச்சா என்னன்னு கூட எனக்கு தெரியல. பட் ஜெயம் ரவி அவர்களும் திருமதி ரவி மோகன் அவர்களும் கெனிஷா அவர்களும் அந்த ஒரு விஷயம் தான் பெருசா பூம் ஆயிடுச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஆர்த்தி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு பதில் ஸ்டேட்மெண்ட்டா ரவி மோகன் அவர்கள் ஒரு விஷயம் கொடுத்திருந்தாரு. திரும்ப என்ன ஆச்சு அப்படின்னா நடுநடுவில் கெனிஷா சில விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரவி அவர்கள் வச்ச ஒரு அலிகேஷனுக்கே இப்போ 2 பதில் வந்திருக்கு. ஒன்று ஆர்த்தியுடைய தாயார் சுஜாதா விஜயகுமார் அவர்களிடமிருந்தும், இன்னொன்று ஆர்த்தி அவர்களிடமிருந்தும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த விஷயம் எங்கே இருந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு டைம்ல ஒரு விதமான ஒரு கோணத்துல இது பார்க்கப்பட்டது. ஓகே, ஏன்னா இது நம்ம பேசும்போதே மக்களே சில பேர் யோசிப்பாங்க, இதெல்லாம் அடுத்தவங்க குடும்ப பிரச்சனை நீங்க எதுக்குங்க பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? பட் ஆனா நமக்கு இது லீகல் பிளாட்ஃபார்முக்கு வந்துருச்சுன்றதுனால லீகலி என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, லீகலி அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இது. பிளஸ் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க லீகல் ப்ரொசீஜரை அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ நம்ம முற்றிலுமா டிஸ்கஸ் பண்ண போற ஒரு விஷயமா இருக்க போகுதுங்க, சரியா? ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஜெயம் ரவி அவர்கள் செப்டம்பர் 9ஆம் தேதி அவர் இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ண போறேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அவரோட சோஷியல் மீடியா எல்லாமே ப்ரெஸ் எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் வருது. செப்டம்பர் இது வருது, அனௌன்ஸ்மெண்ட் வருது. வந்தோடனே இம்மீடியட்டா செப்டம்பர் 10 அவரோட பர்த்டே அன்னைக்கே ஃபைலிங் போடுறாங்க அந்த இடத்துல. ஓகே, போட்டுட்டு முதல் ஹியரிங் அக்டோபர் 10 வருது. தட் இஸ் மீடியேஷன் வருது அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ்ல முதல்ல போடப்படுறது மீடியேஷனாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கு, 2 பேர் பிரியணும்னு நினைச்சாலும் இல்லை 2 பேர் சேரணும்னு நினைச்சாலும் எந்த விதமான ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒன்று இஸ் கண்டஸ்டட் டிவோர்ஸ். அதாவது இப்போ இவர் ரவி அவர்களும் ஆர்த்தி அவர்களும் உள்ள போயிட்டு இருக்கிறது பேர் கண்டஸ்டட் டிவோர்ஸ். அது என்ன சொல்லுவோம்னா, ஒருத்தவங்க டிவோர்ஸ்க்கு ரெடியா இருப்பாங்க, ஒருத்தவங்க டிவோர்ஸ்க்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. அதுதான் கண்டஸ்டட் டிவோர்ஸ். இங்கேயே பார்த்தீங்கன்னா ரவி அவர்கள் டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாரு, ஆர்த்தி அவர்கள் மறுக்கிறாங்க, நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். இதுக்கு பேர் கண்டஸ்டட் டிவோர்ஸ். ரெண்டாவது மியூச்சுவல் டிவோர்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கான்செப்ட். ஃபைனலாக இப்போ மாற்றப்பட்டு தனுஷும் ஐஸ்வர்யா அவர்களும் வாங்கினாங்க. அது எப்படி ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எங்களுக்குள்ள எல்லாமே ஒத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ நாங்கள் எங்களுக்குள்ள எந்த பிலாங்கிங்ஸும் இல்லை, ஃபர்தரில் எங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எதுவுமே நாங்கள் இது பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில காமன் டேர்ம்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, இது மியூச்சுவல். ஓகே, இந்த மாதிரி மியூச்சுவல் டிவோர்ஸ் இருக்கும். சில கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் இனிஷியேட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, அதாவது லீகல் நோட்டீஸ் ஃப்ரம் அட்வொகேட் சைட், இந்த மாதிரி நான் டிவோர்ஸ் ப்ராசஸ் போகலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் இனிஷியேட் பண்ணுவாங்க. அது சில கேசஸ்ல நடக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ரீயூனியன் பெட்டிஷன். அதாவது ஒருத்தர் வேண்டான்னு சொல்லுவாங்க, கண்டஸ்டடுக்கு அப்படியே ஆப்போசிட்.
ஒருத்தர் வேணான்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இவங்க கூட தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லி திரும்ப அவங்கள வாழ்றதுக்கு கூப்பிடுவாங்க. ஓகே. காமன் மேன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ரீயூனியன் பெட்டிஷன் நம்ம சொல்லுவோம். சரியா? அந்த மாதிரி இவங்க வாழணும்னு சொல்லி திரும்ப கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லைக் 3 முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் எந்த கோர்ட்டுமே எந்த அட்வொகேட்டுமே எல்லாருமே நினச்சிக்கிறாங்க கோர்ட்டுக்கு போனாலே டிவோர்ஸ் கிடைச்சிடும், அட்வொகேட் கிட்ட போனாலே டிவோர்ஸ் தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஓகே. இப்போ நம்மகிட்டே ஒரு கிளைண்ட் வராங்க அட்வொகேட்டை தேடினா முதல்ல நம்ம ஒரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்டாக தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு லைஃப் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று செய்கிறாங்க அங்கே பிரித்து வைக்கிறதுக்கு யாருக்குமே அந்த ரைட்ஸ் கிடையாது, யாருக்குமே அந்த மனசு வராது அந்த இடத்துல. கோர்ட்டும் அதனால தான் எடுத்த உடனே மீடியேஷன் ஒரு விஷயத்த போடுறாங்க. உங்களுக்குள்ள என்ன மனஸ்தாபங்கள் வேணா இருக்கலாம், யாரால வேணா இருக்கலாம். ஏன்னா சில கேசஸ் 3வது மனுஷங்களால தான் பிரச்சனையே ஆகும். ஓகே. இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கை, இவ்வளோ நாள் இருந்த அந்த வாவ் ஃபேக்டரி எல்லாமே சடனாக மிஸ் ஆகிடும். நிறைய கேசஸ் இன்னைக்கு அதுதான் நடக்குது இல்லையா? ஐ திங்க் இவங்க கேசஸ்லேயும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் வருது இப்போ திரும்ப. ஓகே. ஸோ அந்த மாதிரி போகும்போது கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மீடியேஷன் ஒன்று போட்டு ஒரு மீடியேட்டர் அந்த இடத்துல இருப்பாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சம்மந்தப்பட்ட 2 பேர் கணவன் மனைவியை மட்டும் அந்த அறையில் பேச வைப்பாங்க. ஓகே. நீங்க என்ன பேசுங்க, ஸோ ஒருத்தர் என்ன பேசணுமோ பேசிக்கோங்க, உங்க மனசுல இருக்க அவங்க ஆதங்கத்தை கொட்டுங்க, அழுக வந்தா அழுதுருங்க, பேசணுமா பேசுங்க, உங்க மனசை விட்டு பேசுங்கன்னா எல்லா எமோஷன்ஸும் அங்கே வெண்ட் அவுட் ஆகும் இல்லையா? ஸோ அது ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி எல்லாமே சுமூகமாக ஒரு விஷயம் அங்கே போகும். ஃபைனலாக மீடியேட்டரால் அந்த விஷயம் ரிப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணப்பட்டு திரும்ப அது கோர்ட்டுக்கு அனுப்பப்படும். ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீடிங்ஸ் வந்து இங்கே போயிட்டுருக்கு இவங்க கேஸை பொறுத்த வரைக்கும். இந்த நாளில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி நிறைய சர்ச்சைகள் இருந்தது இல்லையா இதை சுற்றி. என்னென்னா அவருமே ப்ரெஸ் மீட்டில் கேட்டிருந்தாங்க, கேட்கும் போது இந்த மாதிரி கிசுகிசுக்கப்படுது என்ன உங்களுக்கும் கெனிஷாவுக்குமான உறவு என்னென்னலாம் கேட்கும் போது அவர் சொன்ன விஷயம் என்னவா இருந்ததுன்னா, இல்லை அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். ஓகே. இன்னொன்று அவங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் சென்டர் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்துல. ஸோ அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு, யாருமே அவதூறு பண்ணாதீங்க, கொச்சையாக பேசாதீங்க, அவங்க ஒரு சிங்கர் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருப்பாரு. ப்ளஸ் அவங்களும் அந்த இடத்துல என்ன அவங்க பெருசாக அப்போ வாயை துறக்கல. என்னவா இருந்ததுன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து அந்த லான்ச்சுக்கு வந்தப்போ அவங்களோட ஃபஸ்ட்டு ஒரு ஆல்பம் இல்லையா லான்ச்சுக்கு வந்திருந்தப்போ தான் வந்து தெரியும் இவரும் கார்த்திக் எல்லாம் சேர்ந்து தான் அங்கே லான்ச் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல. ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும் போது அப்புறம் கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இல்லை என்னோட பசங்களுக்காக, என்னோட பசங்க தான் என்னோட உயிர், அவங்களுக்காக நான் போராடுவேன்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஓகே இது பெருசாக கோர்ட் ப்ரொசீடிங் போச்சு. அப்புறம் பெருசாக எதுவும் பேசப்படலை, அப்படியே போயிட்டு இருந்தது. இந்த ஐஸ்வரி கணேசன் அவரோட பொண்ணு வெட்டிங்கில் தான் இது வேற மாதிரி ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. ஆமாம், அந்த மாதிரி எடுக்கப்பட்டது. ஏன்னா 2 பேரும் மேட்சிங் ஒரு கிளாத்ஸில் வந்ததாக இருக்கட்டும், அங்கே அவங்க பிஹேவ் பண்ண விதமாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கிட்ட இருக்க இன்டிமசி அவங்க கிட்ட இருந்தது அப்படிங்கிறது தான் ஒரு காமன் பீப்புளோட ஒரு இதுவாகவே இருந்தது. கமெண்ட்ல இருந்து இதுலேருந்து எல்லாமே அது வரைக்கும் மக்கள் பாருங்களேன் என்ன எப்படி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு. அது வரைக்கும் ஏதோ இருக்குப்பா, ரவி மோகன் இவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிருக்காருப்பா, ஓகே அவர் தான் பெஸ்ட், இந்த பொண்ணுகிட்ட எப்படிதான் வாழ்ந்தாரோன்னு ஒரு ஆர்த்தி மேல அப்படியே தூக்கி வன்மத்தை கக்கினாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சது, அப்படியே ரவி மேல அந்த வன்மத்தை கக்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே. நம்ம தான் அந்த மக்களோட பெரிய வியாதி ஞாபகம் மறதி இல்லையா அந்த இடத்துல. ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த விஷயம்லாம் முடியுது. ஆர்த்தி அவர்கள் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. ரவி மோகன் அவர்கள் தரப்புல இருந்தும் வந்துட்டு இல்லை இந்த மாதிரி ஃபினான்ஷியல் வந்து அவங்க ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க, இவருக்கு ₹1 வேணும்னாலும் அவங்க கிட்ட இருந்து அவர் கேட்டு வாங்கிட்டு வரணும். கூட இருந்த சக நடிகர்கள் எல்லாம் கூட சொன்னாங்க, அண்ணன் வேணும்னா அன்னிக்கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை அவர் அனுபவிச்சிருக்காரு, 15 வருஷமா அனுபவிச்சுட்டாரு. இப்பயாவது லெட் ஹிம் ஹேவ் ஹிஸ் ஓன் பீஸ்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் அவரை சார்ந்தே நிறைய விஷயங்கள் இருந்தது. எப்படின்னா ஒரு கொடூரமான அரக்கி அந்த மனைவி அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் வந்து ஆர்த்தி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, யார்கிட்டயும் இல்லை அவங்க அம்மாட்ட பேசினாதான் எனக்கு அந்த பொசசிவ் வரும்ன்ற மாதிரி சுஜாதா அவர்களையும் ஆர்த்தி அவர்களையும் வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ல வச்சிருந்திருப்பாங்க. அதாவது ஃபீமேல் டாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சு அவங்க ரவி மோகனோட கம்ப்ளீட் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் கண்ட்ரோல் அவங்க கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியே சித்தரிக்கப்பட்டது, ஒரு பிம்பமா இருந்துச்சு வெளியே. இதுக்கப்புறம் இவர் என்ன ஆகுது, ஆர்த்தி அவர்கள் வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது அவங்க அங்கே நிறைய விஷயங்கள் சொன்னதை நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா. இன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி சில்கில் வந்தது கொண்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வெஞ்சன்ஸ் கிடையாது, இது முற்றிலுமாக ஒரு தாயின் மனநிலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு அவங்க சில விஷயங்களும் அங்கே பேசியிருப்பாங்க. நீங்கள் 15 வருடங்களாக நம்ம எல்லாமே சேர்ந்து தான் முடிவு பண்ணோம் அந்த இடத்துல. நீங்கள் எனக்கு பண்ண ப்ராமிசஸ், எனக்கு கொடுத்த நம்பிக்கைகள், உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து நீங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக விலகிட்டீங்க. இன்னொன்று ஒரு வாட்டியும் ஏதாவது உங்ககிட்ட இருந்து வந்ததுன்னா அந்த ஃபோன் எடுத்து பார்க்கும்போது பிள்ளைகள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல. ஒரு அம்மாவாக நான் இந்த இடத்துல வந்துட்டு
என்னன்னா ஒரு போராட்டத்தில் நான் வந்து ஈடுபட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, என்னோட குழந்தைகளுக்கு அப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க வந்து அங்கே விஷயங்களை வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ நாள் நான் மௌனம் காத்தது வந்து நான் கோல கிடையாது, கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் இருக்கிறதுனால நான் வந்துட்டு எதுவுமே பேசலை, பட் இப்போ நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. இன்னொன்று, தயவு செஞ்சு ஒரு ரெக்வஸ்ட், அவங்களோட வே ஆஃப் ரிப்ளை எப்பவுமே ரொம்ப பொலைட்டாக தான் இருக்குது இப்போ வந்து அப்டேட் முதற்கொண்டு இல்லையா. ஸோ அவங்களுடைய ஒரு விஷயத்தை நம்மளால ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது அந்த இடத்துல இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அப்போ போட்டிருந்தாங்க என்னன்னா, ஊடகங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, தயவு செஞ்சு என்னை எக்ஸ் ஒய்ஃப்னு யாருமே கூப்பிடாதீங்க. ஓகே, முன்னாள் மனைவி நான் கிடையாது, அதை வந்து கோர்ட்டோ நானும் டிசைட் பண்ணணும். ஸ்டில் ப்ராசஸில் இருக்கும் போது நான் தான் ரவி மோகனுடைய மனைவி அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த விஷயம் போட்டிருப்பாங்க. உடனே என்ன ஆச்சுன்னா, இம்மீடியட்டாக ரவிமோகன் அவர்கள் தரப்புல இருந்து ரொம்ப காட்டமான ஒரு விஷயங்கள், அவர் காமனாகவும் பேசியிருப்பார், கெனிஷாவை பற்றியும் ஒரு நிறைய விஷயங்கள் அங்கே பேசியிருப்பார் இல்லையா. ஸோ பேசும்போது அவர் அந்த இடத்துல நிறைய வேர்ட்ஸ், ரொம்ப நிறைய வேர்ட்ஸ் இருந்திருக்கும் அந்த இடத்துல. என்னென்னா ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல், எக்கனாமிக்கல், ப்ரொஃபஷனல் எல்லா ஒரு அப்யூஸும் எனக்கு அந்த இடத்துல இருந்தது. ஓகே, நான் வந்து அன்றைக்கி போட்டிருந்த வெறுக்காலோட வந்தேன் வெளியில், வீட்டை விட்டு வந்தப்போ எனக்கு வந்துட்டு அடைக்கலம் கொடுத்தது, எதுவுமே நான் எதிர்பார்க்காம என்ன எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டது எல்லாமே வந்து அந்த இடத்துல கெனிஷா அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க அம்மாவை சாடியும் ரொம்ப பேசியிருப்பாங்க. ஏன்னா ஜஸ்ட் ஒரு மிஷின் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, நான் எங்கே சைன் பண்ணணுமோ பண்ணணும், என்ன பண்ணணுமோ பண்ணணும், ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ஃபுல்லாக அவங்க கிட்ட தான் இருந்தது. நான் எந்த மூவி பார்க்கணும், டிசைட் பண்ணணும் அப்படின்னாலுமே அவங்க தான் அதை வந்து டிசைட் பண்ணுற ஃபேக்டரில் இருப்பாங்க. ஒரு டாமினண்ட்டான ஒரு விஷயத்தில் தான் இருந்தது. 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் அவுட் ஆஃப் த கோர்ட்டில் வந்து என் பசங்களுக்காக நான் போராடுவேன். கீழே ஒரு நோட் வேற போட்டிருப்பாரு இல்லையா, என்னோட மனதளவில் நான் என்னைக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தனோ அன்னைக்கு எக்ஸ் ஒய்ஃப்ன்றதை நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டார்கெட்டிவாக இருந்துச்சு அந்த இடத்துல எல்லாமே. என்னடா இவ்வளோ டார்கெட்டிவாக இருக்கே, கொஞ்சம் சர்க்கசமாகவும் இருக்கே, இந்த மாதிரியெல்லாம் இருக்கே அந்த ரிப்ளை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் கெனிஷா அவர்களும் வந்து அமைதியான இடத்தை நோக்கி ஆண்களின் மனது செல்லும்னு சொன்ன விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து எப்படின்னா, ஏன் இவங்க தேவையில்லாமல் அவங்கள நோண்டுறாங்க, கோர்ட் ப்ரொசீஜர் தான் போயிட்டு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, சுஜாதா அவர்கள் தரப்புலேருந்து வந்துச்சு இது எல்லாத்துக்கும் என்னென்னா, இல்லை நாங்கள் இன்றைக்குமே ஒரு சூப்பர் ஹீரோவாக தான் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியும், நான் நல்லபடியாக ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன், என்னை வந்து மூவிக்கு வாங்க, மூவி எடுங்கன்னு சொல்லி 3 மூவி வந்து எடுக்க வச்சதே ரவிமோகன் அவர்கள் தான். ஓகே, அவர் வந்து நான் ஒரு மருமகனா, பையனா, குழந்தைக்கு அப்பாவா எல்லாமாவும் நாங்கள் சூப்பர் ஹீரோவாக தான் அவரை பார்த்தோம், இனிமேலும் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம்னு சொல்லிட்டு இன்னொன்று அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் பணம் கொடுக்காமலாம் அவர் யாரும் கொடுமைப்படுத்தலை. அந்த 3 படம் என்னதான் ப்ரொடக்ஷனில் இருந்தாலும் அந்த படத்துக்கான 25% சம்பளத்தை அவர் வாங்கிட்டு தான் நடிச்சாராங்க. ஒன்று. 2வது, அலிகேஷன்ஸ் நிறைய வைக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி நான் ஃபினான்ஷியர் கிட்டேருந்து இவ்வளோ வாங்கினேன்னு யாராவது ஒருத்தர் வெளில வந்து வேணாம் ₹1 நான் வாங்கி ஏமாத்திட்டேன்னு சொல்லட்டும், நான் அவங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஓகே, இன்னொன்று, ஃபினான்ஷியர் கிட்ட, அதாவது ஒரு ப்ரொடியூசராக இருக்கப்போ கேமரா பின்னாடியும் ஒரு ஃபினான்ஷியர் கிட்டேயும் போய் நிற்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அவங்க எல்லாருக்குமே அந்த இடத்துல தெரியும், ஓவர் நைட் விடிய அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து 120 கோடி கிட்டத்தட்ட வந்துட்டு வாங்கி லாஸ் ஆன விஷயமா இருக்கட்டும். எனக்கு ஏதோ பேக்ட்ராப் இருந்ததுனால அதை நான் சமாளித்து மேலே வந்துட்டேன் அந்த இடத்துல. ஸோ வீண் பழிகளை வந்து அந்த இடத்துல போட வேணாம். ஸ்டில் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும், என்னோட பொண்ணுக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் தான் இந்த விஷயங்கள் வந்துட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவர்கள் வந்துட்டு சொல்கிற அலிகேஷன்ஸ் எல்லாமே ஃபால்ஸ்ன்ற மாதிரி அவங்களும் எப்படின்னா வந்து நிரூபிக்கட்டும், இது உண்மைனா வந்து நிரூபிக்கட்டும், உண்மைனா வந்து சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே அங்கே நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. இன்னொன்று, இவர் சொல்லியிருப்பாரு என்னென்னா, 5 வருஷம் ஆச்சு எங்கள் பெற்றவங்களே என்னை பார்க்க விடலை அப்படின்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. இவங்க சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, பெற்றவர்களை இங்கே பார்க்க விடாமலாம் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இவங்க மேலே, அதாவது சுஜாதா அவர்கள் மாமியார் மீது அவர்கள் வச்சதுக்கான அலிகேஷன்ஸையும் அவங்க அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. ஓகே, ரிப்ளை வந்து கொடுத்துருப்பாங்க முற்றிலுமாக. கொடுத்துட்டு இப்போ அப்படியே ஒரு இது எடுத்தோம்னா, இப்போ ஆர்த்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்த்தி அவர்களோட விஷயங்கள் வந்திருக்கு இந்த இடத்துல. என்னை வந்து ஒரு அரக்கியாவோ ஒரு கொடூரமான ஒரு பெண்ணாவோ சித்தரிச்சிட்ருக்கீங்க நீங்கள் இந்த இடத்துல. இன்னொன்று வந்துட்டு, எங்களுக்குள்ளே வந்த பிரச்சனைகளோ, அவர் சொல்கிற மாதிரி ஃபினான்ஷியல் ஒரு விஷயமோ, கருத்து வேறுபாடோ அதெல்லாம் எதுவுமே எங்கள் காரணம் இல்லை. உங்கள் லைட் ஆஃப் த லைஃப்னு யாரை சொல்கிறீங்களோ அவங்க தான், அந்த 3வது நபர் தான், உங்கள் வாழ்க்கையை டார்க்காக வந்தவங்களே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க ஓப்பன் எண்டடாக வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் இவரை சொன்ன அலிகேஷன்ஸ்க்கு அவங்களுமே ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. பசங்களை எங்கேயுமே நாங்கள் பார்க்க விடாமல் இல்லை, பசங்க வந்து எதை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஒன்று அவங்க ஆர்த்தி அவங்க அம்மா வீடு, இல்லைனா ரவிமோகன் அவங்க அம்மா வீடு, இல்லைனா இவங்க வாழ்ந்த வீடு, இல்லைனா இவங்களோட ஆஃபீஸ். இந்த பொதுவெளியில் இந்த மாதிரி இடத்துல பார்க்குறத மட்டும்தான் குழந்தைகள் சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 3வது நபர்னு ஒருத்தரை தேடி போனீங்க இல்லையா, அங்கே வர வச்சு நீங்கள் பார்க்க வைக்கிறத குழந்தைங்க எந்த விதத்துலையும் சேஃபாக ஃபீல் பண்ணலை. ப்ளஸ் இந்த கடந்த வருடத்தில் நீங்கள் 4 வாட்டி தான் குழந்தைங்களை பார்த்துருக்கீங்க. ஓகே, குழந்தைங்களுக்கு ஃபோன் தனியாக இருக்குது,
உங்ககிட்ட இருந்து இது வரைக்கும் ஒரு டெக்ஸ்ட் கூட குழந்தைங்களுக்கு வந்ததில்லை. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்களை வந்து அப்பாவை வெறுக்க வைக்கிறத நீங்கள் தான் அந்த செயலை இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும். ப்ளஸ் இந்த எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் மாதிரி தான் ஒரு வீட்டை விட்டு போகிற முன்னாடி நாள் வரைக்கும் எங்கள் லைஃபுமே இருந்துச்சு அந்த இடத்துல. சின்ன சின்ன அதை புரிதல்கள், சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே அந்த இடத்துல இருந்துச்சு. இது எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் நார்மலாக இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, ப்ளஸ் நம்ம எந்த மாதிரி வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு சோஷியல் மீடியா பேஜே ஒரு சாட்சி இல்லையா? அப்படி அந்த இந்த சாங் கூட ரெக்ரியேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? திமதிபு இந்த சாங் வந்துச்சு இல்லையா? அதை கூட அன்சிகா ஜெயம் ரவி அந்த சாங் கூட ரெக்ரியேட் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஒரிஜினலை விட இது நல்லா இருக்குல்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ 15+3 வருடங்கள் 18 வருடங்கள்ல வந்துட்டு அவங்க ப்ராப்பராக அந்த இடத்துல கொஸ்டின்ஸ் இருந்தது. நம்மளாலே அங்கே பார்க்க முடிஞ்சது என்னன்னா, சரி உங்களை வீட்டில் அடைச்சி வச்சிருந்தோன்றீங்க, 15 வருஷமா கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன்றீங்க, அப்பெல்லாம் ஏன் நீங்கள் வெளில போல? உங்களை யாருமே வலுக்கட்டாயமா இங்கே வைக்கல, ஏன் நீங்கள் அப்பெல்லாம் வெளில போல? ஓகே, 15 வருஷமா நீங்கள் ஏன் கேஸ் போல? ஓகே, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க அந்த இடத்துல கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் வந்து அப்ராடில் அவர் இருந்தப்போ குழந்தைங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் அப்போ நடந்துச்சு அந்த விஷயம். ஓகேவா? அப்ராடில் உங்களை ஷூட்டிங்கில் இருந்தப்போ தொடர்பு கொள்ளவே முயற்சிக்க முடியாதப்போ இருந்த ஒரு விஷயம், தெய்வதீனமாக குழந்தைங்க தப்பிச்சுட்டாங்க அந்த இடத்துல. கார் இன்சூரன்ஸ்க்காக உங்களை அப்போ அப்ரோச் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரியும், குழந்தைங்கள எப்போ வேணால் வந்து பார்க்கலாம் போகலான்ற ஆக்சஸ் இருக்குது அந்த இடத்துல. பட் நீங்கள் தான் குழந்தைங்களை கூட மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும், ப்ளஸ் சொல்கிற மாதிரி வெறுங்காலோடலாம் வீட்டை விட்டு ஒன்றும் போகல. ஓகே, ஆமாம் பண்ணியிருக்காங்க. எப்படி போனார், அதாவது என்னன்னா உண்மை வெளியே வந்து குட்டு வாங்கிடுவோமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நீங்களாக தான் வீட்டை விட்டு போனீங்க. இட் வாஸ் அ பக்கா பிளான்ட் ஒன்னுன்றத மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ராயல்ஸ் காரில் தான் நீங்கள் போனீங்க. உங்களுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் போனீங்கன்ற ஒரு விஷயம் இருந்தது. இது எங்கே தெரியுமா கான்ட்ரடிக்டரி ஆகுது? ரவிமோகன் அவர்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு ஒரு விஷயம் வந்துதான், என்னோட திங்ஸை நான் எடுக்கணும், என்னை வீட்டுக்குள்ளேயே அங்கே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுல, அதுக்கு இது கண்டிப்பாக கான்ட்ரடிக்டரி ஆகுது. ரெண்டாவது, ஆர்த்தி அவர்கள் அவங்களோட நோட்டீஸ்லேயே, அதாவது ப்ரெஸ் நோட்டீஸில் என்ன அங்கே போட்டிருப்பாங்க அப்படின்னா, அந்த வீடு வந்து 2 பேருமா சேர்ந்து வாங்கின வீடு தான், அதுலேருந்தே எங்களை வெளியில் அனுப்புறதுக்கு பேங்க் எவிக்ஷன் நோட்டீஸ் வரைக்கும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று இவங்க சொல்லியிருப்பாங்க என்னன்னா, அந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த வீடு சில டியூரேஷன் மாறின டைம் தவிர்த்து சில நாட்கள் தவிர்த்து எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணதே இல்லை. ஆழ்வார்பேட்டில் எங்களுக்குன்னு சொந்தமாக இருக்க வீடோ இல்லை ஈசிஆரில் எங்களுக்குன்னு சொந்தமாக இருக்க வீட்லேயோ தான் நாங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். 15 வருடங்களாக இந்த ஃபினான்ஷியல் விஷயம் எல்லாமே 2 பேருமாக சேர்ந்து தான் நீங்கள் முடிவு பண்ணோம். ஓகே, அப்படி இருக்கும் போது நீங்கள் வந்து எல்லாமே பிளான் பண்ணி எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் போனதை எப்படி நீங்கள் வீட்டை விட்டு போனீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்றும் கேட்டிருப்பாங்க, சரிங்க 5 வருஷமாக வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பார்க்க விடலை, எல்லாமே விடலை, சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நேராக அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தானே போயிருக்கணும். ஏன் அந்த 3வது நபருடைய கதவை தட்டினீர்கள் அப்படின்னும் இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. முன்னாடி ஜெயம் ரவி அவர் இதில் சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாரு, வித் ரெஸ்பெக்ட் டு கெனிஷா அப்படின்னு போடும்போது அவங்க என்னோட ஃப்ரெண்டு, லைட் ஆஃப் லைஃப், அதுதான் இவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? என்னோட கம்பேனியன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, அவங்க ஒரு நல்ல சிங்கரு, அவங்கள பற்றி யாரும் டிஸ்ரெஸ்பெக்டாக பேசுகிறத என்னால் எந்த காலகட்டத்திலையும் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அவர் பேசிட்டு இவங்களை ஃபுல்லாக வில்லியாவையே காமிச்சிருப்பாங்க. இப்போ இவங்க அதுதான் சொல்கிறாங்க, திரும்ப இந்த வில்லியா காமிச்சதுன்னு ஒரு கட்டாயமாக மட்டும்தான் நான் இங்கே பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். எல்லாமே பொய் குற்றச்சாட்டுகள், அவதூறுகள் எல்லாமே. ஓகே, நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீங்கள் லீகலாக ஏன் ப்ரொசீட் பண்ணல? இன்னொன்றும் அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த இன்சூரன்ஸ் விஷயமா அந்த அலுவலகத்துக்கு நான் போகும்போது நான் அங்கிருந்து துரத்தப்பட்டேன்னும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஏன்னா லீகலாகவே போகலாம். இப்போ லீகலாக போனால் இவங்களுக்கும் அதில் உரிமை இருக்குல்ல, அப்புறம் எப்படி அவங்கள அங்கேருந்து துரத்தலாம்? வேற யாராவது இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல? கண்டிப்பாக உடனே போலீஸ்கிட்டயோ கோர்ட்டுக்கோ போய் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. இவங்க இன்னொன்றும் சொல்லியிருப்பாங்க, நான் அப்ராடில் மாஸ்டர்ஸ் படித்தேன், நான் நினச்சிருந்தா இந்த மாஸ்டர்ஸை வச்சு எனக்குன்னு பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன், ஏதாவது பண்ணி இன்னைக்கு இருக்க நிலைமையை விட 2 மடங்கு பணமும் செல்வாக்கூட என்னால் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் 15 வருடமாக உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுலையும் உங்களுக்கான லவ் கொடுக்கறதுலையும் இப்படியே நான் வாழ்ந்துட்டு இருந்துட்டேன் இந்த இடத்துல. ஓகே, அப்போ எந்த விதத்தில் நான் உங்களுக்கு வந்து அப்போ இதெல்லாம் பண்ணால் கெட்டவ அரக்கி அப்படின்னா அப்போ அந்த பேரே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே எப்படின்னா ரொம்ப உருக்கமாக ஒரு விமன் டு விமன். இன்னொன்று அவங்க கேட்குற கேள்விகள் எல்லாமே ரொம்ப நியாயமாக இருக்குது இந்த இடத்துல. நிச்சயமா. ஓகே, ஏன்னா அவங்க எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க, சும்மா சொல்லலை, எல்லாத்துக்கும் சாட்சியங்கள் இருக்குது, எல்லாமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு ஃபைனலாக சொன்ன அவங்க விஷயம் என்னென்னா, எனக்காக இருக்கக்கூடிய மக்கள், உறவினர்கள், அதாவது காமன் பீப்புள், மீடியா எல்லாருமே எனக்கு உறுதுணையாக நிற்கிறீங்க இந்த இடத்துல, நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் போவேன் இந்த விஷயத்தில். ஸோ ஃபைனலாக நீதியையும் நம்பியே நான் இருக்கிறேன்
அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயம் அங்க சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை இந்த வழக்குல வந்து யாரோ ஒருத்தர் மேல தப்பு இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும், என்ன ஓகே எதிர்பார்க்கணும்? இப்போ இங்க என்ன விஷயம்னா எவிடன்ஸ் மேட்டர்ஸ் அகைன். ஏன்னா இப்போ இவங்களும் இப்போ இவர்கள் நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இல்லையா, அந்த வச்ச குற்றச்சாட்டு தான் மேபி நோட்டீஸாக கூட வெளியே இருக்கலாம். தட் இஸ் ப்ரெஸ் ரிலீஸ் நோட்டீஸாக கூட அந்த இடத்துல இருக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்றாரு இல்லையா, ஃபினான்ஷியலாக இருந்து அபியூஸ் பண்ணாங்க, என்ன எமோஷனல் அபியூஸ் பண்ணாங்க, எல்லா அபியூஸும் இங்கே சொல்றாரு இல்லையா. அந்த அபியூஸுக்கான எவிடன்ஸ் எங்க இருக்கு? ஓகே, எவிடன்ஸ் மேட்டர்ஸ். இங்க ஆர்த்தி அவர்கள் போடும்போது எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அவங்க அம்மா அவங்க சுஜாதா அவர்களும் சொல்லும் போது சரி ஓகே இந்த பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு நம்பி தான் அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா காட்டின வெத்து பேப்பர் எல்லாம் சைன் பண்ணேன். ஃபைனலா நான் ரவி அவர்களுக்கு போட்ட ஒரு மெசேஜ் கூட எங்கேயாவது அவர் பேசவே பார்க்கவே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படி ப்ரொஃபஷனலாக ஒரு மெசேஜ் போட்டாவாச்சு எங்கேயாவது அவர் என் பொண்ணுடைய வாழ்க்கை பத்தி பேச முடியுமான்ற ஒரு அம்மா இல்லையா, பெத்த மனசு கண்டிப்பா தவிக்குன்ற ஒரு விஷயம் தானே இருக்கு. இங்க வந்து என்ன கூட விட்டுருங்களேன், லைஃப் வாழ வேண்டியது ரவி அவர்களும் ஆர்த்தி அவர்களும் 2 பிள்ளைகளும் தான் இங்க வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்கு இல்லையா. ஸோ அது லீகலாக போகும்போது எவிடன்ஸ் யார் பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்குன்றது முக்கியம். ஓகே, ஒருவேளை ரவி அவர்கள் ஏதாவது சொன்னதுக்கான விஷயங்கள் எவிடன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் போகும். இல்லை ஆர்த்தி அவர்கள் சைடு தான் ஃபுல்லாக எல்லாமே இருக்குது, ஃபேவராக இருக்குன்னா ரவி அவர்கள் ஃபைல் பண்ண பெட்டிஷன் இங்கே டிவோர்ஸ் கிடைக்காது, டிஸ்மிஸ் செய்யப்படும். இதுதான் வந்து அந்த இடத்துல ப்ரொசீஜராக இருக்க போது. இங்கே அவங்களும் வந்துட்டு ஐ திங்க் திரும்ப சேர்ந்து வாழணும் அப்படின்னா ரெஸ்டிடியூஷன் ஆஃபும் ஃபைல் பண்ணியிருக்காங்களா என்னன்ற நம்ம இது வரைக்கும் வெளியில் தெரியல. ஸோ அது அவங்க ஃபைல் பண்ணியிருந்தாலும் இட் வுட் பி சைமல்டேனியஸாக போகும் ரெண்டும். இன்னும் ஏன்னா இவங்க சேர்ந்து வாழ கூப்பிடுவாங்க. இதுக்கான விஷயங்கள் ஏன் அவர் வாழ மாட்டேங்கிறாருன்ற ரீசன் அவர் கொடுக்கணும், அதுக்கான எவிடன்ஸ் அவர் கொடுக்கணும். ஸோ சிம்பிளி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதோட வேலை முடிஞ்சிட போகிறது கிடையாதுங்க. எல்லாத்துக்குமான எவிடன்ஸ் அங்கே கொடுத்தே ஆகணும். இங்கே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வந்து தொடர்ந்து அடுத்து என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கன்னா அடுத்த தரப்புல இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன அப்படிங்கறத வந்து யார் அடுத்து ஸ்டேட்மெண்ட் விடுறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம ஸ்டேட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஒரு பக்கம் போக தான் போகுது. ஏன்னா இவங்களும் ஒன்ஸ் ஃபார் ஆல்னு தான் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஓகேவா, மேபி இதுக்கு கண்டிப்பா ரிப்ளை ஏதாவது வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பா இது இப்படிதான். ஏன்னா ஒருத்தவங்க எதுவுமே பேசாம இருக்கிறதுனால அவங்க பக்கம் வந்து தப்புன்றது அர்த்தம் கிடையாது. நிறைய கோர்ட்ல இருக்குன்னு கூட அவங்க பேசாம இருந்திருக்கலாம்ல. ஓகே, ஏன்னா இன்னைக்கு நம்மளே யோசிச்சு பாருங்களேன், ஒரு காமன் லைஃப்லயே நம்ம சேர்ந்து வாழணும்னு கூட ஏதாவது பாதிக்கப்பட்ட பெண் நம்ம கிட்ட வராங்க, இல்ல ஆண்களே கூட நம்மகிட்ட சில பேர் வராங்கன்னா அந்த நோட்டீஸ் அனுப்புவோம்ல, நோட்டீஸோட கண்டென்ட்டை பார்க்க மாட்டாங்க. ஓகே, நீ எனக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டல, நீ கோர்ட்ல போட்டுட்டல, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன விஷயத்துக்காக போட்டிருக்கோம், சேர்ந்து வாழவான்னு கூப்பிட்டுருக்கோம், அப்படி அவங்களுக்கு தெரியாது. ஓகே, அதை விட்டுட்டு அவங்க சில தவறுகள், இது எப்படி இருக்கும் தெரியுமா, திரும்ப திரும்ப நிறைய இது ஆண்கள் பெண்கள் மேல போடுற ஒரு விஷயமா இருக்கு. திரும்ப திரும்ப நிறைய குற்றச்சாட்டு மேல போட்டு இது வந்து அவங்க சொல்ற மாதிரி பிரைவேட்டா வச்சிருந்திருக்கலாம். ரவிமோகன் அவர்கள் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் அந்த நோட்டு போட வேண்டிய அவசியமே இல்லையே. இது ரொம்ப ப்ரைவேட்டாக வச்சுருந்தா ப்ரைவேட்டாகவே போயிருக்கும், கோர்ட்டு போயிருக்கும், கோர்ட்டு இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் ஜட்மெண்ட் வந்திருக்கும், அதை நோக்கி அந்த விஷயங்கள் போயிருக்கும். ஓகே, அவங்களும் அதான் போட்டிருக்காங்க ஆர்த்தி அவர்களும். நீங்கள் வந்து இதை ப்ரைவேட்டாக வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா அதன்படியே நானும் போயிருப்பேன். இங்கே நீங்கள் வெளியில் கொண்டு வந்து எனக்கு ஒரு பட்டம் கட்ட போய் அது இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன்னு தான் அவங்க போடுறாங்க. கட்டாயத்தின் அடிப்படையில் தான் இதை பேசுகிறேன், கட்டாயத்தின் அடிப்படையில் தான் இதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தானே அவங்க இருக்காங்க. நமக்கே புரியுது இல்லை ஆஸ் அ காமன் மேன் இந்த இடத்துல. ஓகே, அவங்க சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் ஆஸ் அ ரிப்ளை. இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் எல்லாம் பேசிடுவீங்க, ஆனால் நீங்கள் யார் மேலே அலிகேஷன் வச்சிங்களோ அவங்க அதுக்கு ரிப்ளை கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னா எந்த விதம் இது? ஓகே, அப்போ அது கண்டிப்பாக அது அப்போ நீங்கள் விமர்சனம் நீங்கள் அடுத்தவங்க மேலே வைக்கும் போது அவங்களும் அதுக்கான விமர்சனங்களை வைக்கும் போது நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய இடத்துல தான் கண்டிப்பாக இருந்து ஆகணும். அதுதான் விஷயம் ஆக்சுவலி. ஸோ இங்கேயும் வந்துட்டு அதுதான் நடந்திருக்கு இந்த இடத்துலையுமே. நிச்சயமா நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு விமன் டு விமன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கேஸ்ல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியின் வாயிலா வந்து நிஜமாவே நிறைய தகவலை வந்து பகிர்ந்திருக்கீங்க இந்த கேஸ் தொடர்பா. நன்றி மேம். நன்றி.